எது? அதுக்கப்புறம் இந்த வாஷிங் மிஷின் நல்ல இதுதான், நல்ல குவாலிட்டி தான். அதுவும் அதுக்கப்புறம் இந்த சைக்கிள் வேற இருக்கு ப்ரோ. ஸ்கூல்ல கொடுத்துருந்தாங்க இந்த சைக்கிள். நீங்க எடுத்துக்கிறீங்களா சொல்லிட்டு அப்புறமா மொத்தமாக 65,000 தான் வருது. எல்லாமே 4 பொருள் சேர்த்து. சரி ஓகே ப்ரோ. இப்போ கூட அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா டாடா ஏசி எடுத்து வந்தீங்கன்னா நானே ஒன்று. சரி ஓகே. நீ வண்டி கேட்டா வாங்கி தெரியாமா? அதுக்கு அதான்மா வீட்டுல பொருள் எடுத்துட்டு போய் நான் சேல்ஸ் பண்ணிட்டு அந்த 65,000 வருது. நான் ஒரு காசு எடுத்து வச்சிருக்கேன். அந்த காசை போட்டு 2.5 லட்ச ரூபா வண்டி எடுக்க போறேன். போகும்போது பிபி கேட்கும், இந்த சைட்ல வரும்போது பலூனு கேட்கும். வாங்க சார், வாங்க வாங்க வாங்க. யார் இந்த முட்டைய? நான் கால் பண்ண, நீங்க யாருக்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? போன் எடுத்தா நச்சு நச்சுங்கிறானுங்க. ஏதோ பொண்ணுக்கு கல்யாணமா, அதை எம்எல்ஏ வாலையே சாதிக்க முடியலையா, என்ன சாதிக்க சொல்றானுங்க. உங்க கால் நான் எடுக்க முடியல. கால் பண்ணுங்க. தப்பா எடுத்துக்காதீங்க. ஓகே சொன்னீங்க தானா? ஆமாம் சார், இது நல்ல பிராண்ட் தான் வியூ. உங்களுக்கு இது போட்டுக்கோங்க. உங்களால் முடிஞ்சது எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணுங்க சார். ஓகே. இது வியூ. அதுக்கப்புறம் இந்த வாஷிங் மிஷின் நல்ல இதுதான், நல்ல குவாலிட்டி தான். அதுவும் அதுக்கப்புறம் இந்த ஆமாம் ஃப்ரிட்ஜ் நல்ல இது. அந்த கட்டல் கூட இருக்கு ப்ரோ. இப்போதான் வாங்கினது ரீசெண்டாக. புரியுது. நல்லா தான் இருக்குது ப்ரோ. இந்த இது கூட எடுத்துக்கலாம் ஷோகேஸ் கூட. வாங்க, நான் இப்போ கூட நான் ஹெல்ப் பண்ணுறேன் ப்ரோ. வாங்க, கூட ப்ராப்ளம்லாம் இல்லை ப்ரோ. வெளியே வைக்கினா கூட சொல்லுங்க. இதோ வெளியே வேற சைக்கிள் வேற இருக்கு ப்ரோ. ஸ்கூலில் கொடுத்துருந்தாங்க இந்த சைக்கிள். நீங்கள் எடுத்துக்கிறீங்களா சொல்லிட்டு அப்புறமா? சார் அவங்க வீட்டுக்கு நீங்க போடுங்க. நான் கத்துறேன், என்னை கண்டுக்கிறது இல்லையா? அவாய்ட் பண்றாங்களா? ப்ரோ நீங்க தான் கொஞ்சம் பார்த்து போங்க. எனக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கு. சரி சரி சரி. நான் என்ன கேட்டிட்டு இருக்க, நீ மட்டும் தான் பண்ணிட்டு இருக்க. என்ன கேட்காம அந்த தம்பியை சொல்ல மாட்டற, நீ என்னதான் நடக்குது? என்னமா நீ இப்போ உட்காருமா, போமா. நான் உட்கார்ந்து ஏன் வீட்டு பொருள் எதுக்கு எடுத்துட்டு இருக்க? என்ன நடக்குதுங்க? என்ன நடக்குதுன்னா பார்த்தா தெரியல, எல்லாத்தையும் எடுத்துட்டு போக போறாங்க. எடுத்துட்டு போக போறாங்க? பொருள் யார்? உங்க வீட்டு பொருள்னா தம்பி என்னது இது? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? ப்ரோ மா, அது கூட என்ன ரூம்ல போட்டுறீங்க? அது கூடமா ப்ரோ, அது கையேடுமா, அது கையேடுமா. சார் என்னங்க சார், நீங்க டோட்டல் பண்ணுங்க சார். என்ன டோட்டல் பண்ணுங்க? அவங்க ஒரு நிமிஷம். ப்ரோ மொத்தமா சேர்த்து ஒரு 65,000 வருது. 65 தான் வருது. அப்படியா சார்? சரி ஓகே சார், நீங்க போடுங்க. நான் இமெயில கூட நான் பண்ணி நான் ஓகே. கொஞ்சம் ஃப்ரீயா விடுமா? என்ன ஃப்ரீயா விடுமா? என்ன கணக்கு போட்டுறீங்க? நான் ஆசைப்பட்டேன் வாங்க வருமா? எதுக்கு பையன் நான் ஆசைப்பட்டேன் வாங்க. அதெல்லாம் ரகசியம், சொல்றதுக்கு இல்ல. இருமா மேடம் அமௌண்ட் கேக்குறதா? சார் நீங்க அவங்க விடுங்க சார், நீங்க போங்க. அமௌண்ட்காக புரியல. இருக்கு, எங்க வீட்ல வந்து டிவி எல்லாமே இருக்கு. அவர் ஏதோ ஒரு அமௌண்ட் விஷயமா கேட்டாரு என்கிட்ட பர்சனலா. அதனால நான் வந்து எல்லா மொத்தமும் பொருள் வந்து எவ்வளவு அமௌண்ட் சொல்லிட்டு கேட்டாரு என்கிட்ட. நீங்க என்ன மாதிரி அமௌண்ட்க்கு தேவைக்கு? அவங்க வீட்டுக்கு நீங்க எவ்வளவு சார் அதான் சார் மொத்தமா 65,000 தான் வருது. டிவி எல்லாமே 4 பொருள் சேர்த்து. சரி ஓகே ப்ரோ. இப்போ கூட அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா டாடா ஏசி எடுத்து வந்தீங்கன்னா நானே ஒன்று. சரி ஓகே. என்னது இது? ப்ரோ இவங்க விடுங்க. அவங்க என்னடா யார் வீட்டு பொருள்? நீ வண்டி கேட்டா வாங்கி தெரியாமா? அதுக்கு வண்டி அதான்மா வீட்டுல பொருள் எடுத்துட்டு போய் நான் சேல்ஸ் பண்ணிட்டு அந்த 65,000 வருது. நான் ஒரு காசு எடுத்து வச்சிருக்கேன். அந்த காசை போட்டு 2.5 லட்ச ரூபா வண்டி எடுக்க போறேன். இமெயில் நான் போட்டுறேன் ப்ரோ. நீங்க கையில கூட நீங்க கேஷ் கொடுத்தா கூட ப்ராப்ளம் இல்லை. இல்ல பொருள் நீங்க போட்டா கூட ப்ராப்ளம் இல்லை. யார் வீட்டு பொருள் எல்லாம் வித்துட்டு நீ வண்டி வாங்க. நீ கேக்குறப்ப நீ வாங்கி தரல, வெளிய போங்க. நீ கேக்குறப்ப வாங்கி தரல ப்ரோ. நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. அவங்க அப்படிதான் ப்ரோ. நீங்க விடுங்க. அம்மா ஏன் தவறு பண்ற? ஏன் தவறு பண்ற? தம்பி வெளிய போங்க. இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. ப்ரோ என்னன்னு பாத்துட்டு ப்ரோ நான் உங்க கால் பண்ண ப்ரோ. அவங்க அப்படிதான் ப்ரோ. தப்பா எடுத்துக்காதீங்கனா ப்ரோ. நான் பாத்துக்கிறேன் ப்ரோ. ப்ரோ பாத்து ப்ரோ. சூர்யா ப்ரோ கால் பண்றேன் ப்ரோ. மண்டே உடைச்சு நான் மாவளுக்கு வைக்கல நிக்கேடா.
உனக்கு என்ன பாத்துக்கற யார் வீட்டு பொருள் யார் விக்கிறன்ற வண்டி கிட்ட வாங்கி தெரியா நீ வண்டி எதுக்கு இப்போ உனக்கு அது ஃபர்ஸ்ட் இயர் போறேன் யாரு கேக்குறது வண்டி இல்ல நீ எனக்கு தேவையில்லை அப்படின்றா ஓ அப்படியா விஷயம் யாருக்கு நீ பக்கத்துல என்ன இல்ல அம்மா யார் வேணா இருக்கட்டும்மா நான் என்னமா லவ் பண்றேன் அம்மா வண்டி கேட்டா நீ வாங்கி தரணும் எனக்கு லவ் பண்றேன் அம்மா எங்க அம்மா கிட்ட என்ன சொல்றேன் நான் ஊராளுங்கிட்ட சொல்றேன் என்ன இப்போ அம்மா வீட்டுல இருக்கிற பொருள்லாம் கொடுத்துருமா நீ வண்டி கேட்டா வாங்கி தரணுமா அந்த பொண்ணு என்னம்மா சொல்றேன் நீ வண்டி எல்லாம் நீ எனக்கு தேவையே இல்ல அவங்க எல்லாம் போறாங்க பேசிட்டு இருக்க லவ் பண்றேன் அம்மா நீ அமைதியா போமா நீ வெறும் பேசுறீங்கம்மா ஒரே குஷ்டமப்பா குஷ்டமா இது கஷ்டமப்பா என்ன நினைச்சிட்டு இருக்க நீ அம்மா நகை நெட்லாம் வச்சு எனக்கு இமெயில்ல வண்டி எடுத்து கொடுமா என்னமா என்னம்மா யார் விட்டு நகை நகை நீ போட்டு நகை நெட்லாம் வாங்கினல உனக்கு உன் பொண்ணுக்கலாம் அதை வச்சு எனக்கு வாங்கி கொடுமா வண்டி இமெயில் எடுத்து கொடுமா நகை நெட்ட பத்தில நீ இன்னைக்கெல்லாம் நான் கஷ்டப்பட்டு நான் வாங்கி வச்சு உனக்கு நகை நெட்டு வச்சு நான் போய் வண்டி வாங்கி தரேன் இப்போ நாளைக்கு போயிட்டு வெளில வேலைக்கு வீட்டுல ஒரு பொருள் இருக்காது எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு வீடே காலி பண்றேன் நான் இன்னும் ஏடாகமா என்னம்மா ஏழாவிடமா பேசுறேன் நானு நீ எடுப்பேன் சொல்ல முடியாதியா நான் எடுப்போம்மா நீ கேட்டு நீ வாங்கி தந்தியாமா கேட்டது வாங்கி தரேன் 2 லட்சம் ரூபாய் சாதாரண அம்மா நீங்க யாருக்குன்னா கடன் வாங்கினா வாங்கி கொடுமா இப்போ நாளைக்கு ஆகலாம் கூட சுத்துறதுக்கு நான் உனக்கு கடன் வாங்கி எங்களை பத்தி அதெல்லாம் யோசிக்கிறியா நீ அப்படிங்களா ரொம்ப ரொம்ப சாரி சார் என்னடா நினைச்சிட்டு இருக்க பையன் கிட்ட முடிச்சிட்டா பொண்ணு மேல அவனுக்கு பொம்பளை வெறி புடிச்சு போய் தெரிஞ்சுக்கிறீங்க நீங்க பொம்பளை தெரிஞ்சுக்கிறீங்க நீங்க எடுத்த பொருள் அங்க எடுத்த இடத்துல வை. நான் வைக்க முடியாதுமா அம்மா எனக்கு பைக் வேணுமா என்ன பைக் அம்மா, வேணும் எனக்கு பைக் வேணுமா சஞ்சய் அம்மா எனக்கு வீஃபோ வேணுமா பைக் வேணுமா அம்மா நான் ஆசைப்பட்ட பைக் வாங்கி கொடுங்கம்மா சஞ்சய் அம்மா இல்லம்மா எனக்கு பைக் வேணுமா சஞ்சய் யாரும் பேசாதம்மா எடுத்துட்டு வேலையை எனக்கு பைக் என்ன வேலையை பார்க்க சொல்ற பைக் வேணா பைக் வேணும் பைக் வாங்கி கொடுமா நீ என்ன பச்சிக்கிட்டு இருக்கா எதுக்கு எடுத்தாலும் எனக்கு முடக்காம பைக் வரலன்னு வச்சுக்கோ வீட்டுல இருக்கிற எல்லா பொருளையும் காலி பண்ணிட்டு எடுத்து போயிடுவேன் அவ்வளவுதான் இது எதுவுமே இருக்காது இங்க பாரு எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு இந்த ஒரு பூட்டு கூட விட மாட்டேன் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு கடையில கொடுத்துட்டு ஆமாமா வீட்டுல இருக்க பொருள் எடுத்துட்டு போய் வித்துடுவேன்ற வெக்கமால உனக்கு எனக்கேமா வைப்போம் எங்க சுயமா கஷ்டப்பட்டு நீ சம்பாதிச்சு வாங்கிக்க ஆமா அது கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு நீ வாங்கிக்கிறேன் நான் எடுத்துட்டு போய் சேல்ஸ் என் வீட்டு பொருளை எடுத்துட்டு போய் நீ வித்து வீட்டுக்குள்ள அப்ப நம்ம நீ எனக்கு இது இல்லையாமா அம்மா தானம்மா கேட்கறது ஆசைப்பட்டு வாங்கி தர மாட்டேன் மொத்தத்துல நீ பைத்தியம் ஆயிட்டான்னு நினைக்கிறேன் சனியும் கூட சேர்ந்து அப்படிதானே சனியும் கூட சேர்ந்து பைத்தியம் ஆயிடுச்சு கையெடு பேசிட்டே இருக்கேன் நான் விட என்ன பேசுறேன்னு தெரிஞ்சு பேசுறேன் என்னமா பேசுறேன் நான் ஆசைப்பட்ட பைக் தான் தெளிவா இல்லையே நான் குஸ்தா வந்து பேசுனேங்கற பேசுறது யாரோ ஒரு நாய்க்காக நம்ம வீட்டு பொருள் எல்லாம் வித்துட்டு ஏன்டா வண்டி வாங்கணும் ஆஹா சூனா போனா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுற ராசா ஓ நான் என்ன சொல்லலாமா பாருங்க மருமகமாவ என்னம்மா மருமகளா ஆமாம்மா உன் மருமகம்மா உன்னை ராணி மாதிரி பாத்துப்பாமா அந்த நாய்க்காக வீட்டு நீ வா எந்த கண்ணு கர்மாந்திரமோ பண்ணு நீ சம்பாதிச்சு நீ போய் வாங்கிட்டா காசு இல்லப்பா வா எனக்கு பைக் வேணும் எனக்கு பைக் வேணும் இல்ல சரிப்பட்டு வர மாட்டேன் ஆமா அப்படிதான் ஓடிப்பேன் எனக்கு பைக் வேணுமா ஆமாமா போமாமா என்னமா பைக் கிட்ட வாங்கி தர மாட்டீங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா பாவட்டும் யார் வேணா பாவட்டும் என்னங்கண்ணா எங்க அம்மா கிட்ட தானே கேக்குறேன் ஏதோ ஒரு நாய் ஒரு நிறைய பண்றதெல்லாம் சரி கிடையாது கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ போவோம் என்ன பண்ணிடுவானுங்க வீட்டுல இருக்கிறதுனால இதை வித்துறோம் அதை வித்துருவேன் உனக்கு வீட்டுல சேர்க்கறதுனால போறமா வெளியே போனா வீட்டுக்கு ஏய் இங்க நான் தான் கிங் நான் வச்சதா ரூல்ஸ் ஹுக்கும் டைகர் கா ஹுக்கும்